கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இயேசு ஜீவிக்கிறார் சர்வதேச ஊழியத்துக்கூடாக நடைபெறுகிற இந்த உபவாச கூட்டத்திலும் ஜெபத்திலும் தரித்திருக்கக்கூடிய இந்த வேளையில அடியேனும் கூட இந்த சந்தர்ப்பத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் இன்னுமாக இந்த உலகத்தின் நிலைமைகளுக்காக ஜெபிப்பதிலும் நானும் கூட இதில் பங்கு பெறுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். முதலாவதாக இந்த இயேசு ஜீவிக்கிறார் இந்த ஊழியத்திலே அடியேனும் கூட ரட்சிக்கப்பட்டது. நானும் என்னுடைய குடும்பத்தினரும் ரட்சிக்கப்பட்டு அந்த சபையிலே 3 வருஷங்களாக வளர்ந்தவன் என்பதையும் கூட சொல்லுகிறதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அப்படியாக வளர்ந்து இலங்கையிலும் ஊழியம் ஆரம்பித்து இந்தியாவிலும் ஊழியங்களை செய்து இன்றைக்கு கனடாவிலே சென்ற 18 ஆண்டுகளாக ஒரு சபையை நடத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு கிருபையை தேவன் அடியனுக்கு தந்திருக்கிறார். இது உண்மையாக இது தேவனுடைய அன்னாதி தீர்மானம், அவருடைய சித்தம். அப்படிப்பட்ட அந்த ஊழியத்தோடு இன்றைய நாள் முனைந்து இந்த ஜெப வேளையிலே பங்கு பெற தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதற்கென்று என்னை அழைத்த அருமையான சகோதரி ராஜேந்திரம் அவர்களையும் இன்னமாக கிறிஸ்டி ராஜேந்திரம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னாக ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, அன்பான என் பிதாவே, மன உருக்கமுள்ள என் இயேசுவே, இந்த நாலு ஆண்டவரே உலகம் புறாம் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாரும் இணைந்து ஏற்படுத்தப்பட்ட இந்த இன்டர்நேஷனல் பிரேயர் மீட்டிங், இதில் பங்கு பெறுவதிலே அடியனுக்கு நீங்கள் கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இதெல்லாம் உங்களால் ஆனது சுவாமி. இந்த காலகட்டத்திலே உலகம் பூராம் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான பயங்கரமான பிரச்சனைகள் மத்தியிலே உங்களுடைய பாத்திலே காத்திருந்து ஜெபித்து உபவாசத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பங்களை எடுக்க வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது சுவாமி. அப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவரே, இந்த நாளும் சகல ஊழியக்காரோடும் இணைந்து ஜெபிக்கிறதுக்கு முன் வருகிறோம் சுவாமி. இதை நீங்கள் தாமே ஆசீர்வதித்து தரும்படியாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் அருமையான பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த 2020ஆம் ஆண்டை முடித்து நாங்கள் 2021க்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே சென்ற ஆண்டிலே அந்த கடைசி 9 மாதங்களில் எவ்வளவு விதமான வித்தியாசமான பிரச்சனைகள், இந்த COVID-19 நிமித்தமாக ஆயிரக்கணக்கான மக்கள் மறைத்து போய் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விட்டார்கள். இது 2021ஆம் ஆண்டுக்கும் கூட இந்த நோய் இன்னும் கூடுதலாக பரவி வித்தியாசமான முறையிலே பாதிப்புகள் வரக்கூடிய நிலைமைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட அதன் மத்தியிலே விசுவாசிகளாக, தேவனுடைய ஜனமாக, ஊழியக்காரர்களாக, விசுவாசிகளாக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம், முற்று முழுதுமாக பரிபூர்ணமாக எங்களுடைய ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவரை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போகாமல் பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர். மனுஷன் வாக்கு தத்தங்களை மறக்கலாம், மறுதளிக்கலாம். ஆனால் வாக்கு தத்தத்தை மாற்றுவதற்கோ மறக்கிறதுக்கோ தேவன் மனுஷன் அல்ல என்று வேதம் சொல்றது. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த நாளிலே அடியேன் எடுத்துக்கொண்ட தலையங்கம், பயப்படாதே, பயப்படாதே. நானும் நீங்களும் இன்றைக்கு இந்த உலக நிலைமையிலே இந்த
COVID-19 என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸினுடைய தாக்கத்தின் நிமித்தமாக எல்லா மக்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய சகல தேசங்களும், தேசத்து தலைவர்களும், ராஜாக்களும், மந்திரிகளும் எல்லாரும் இதை குறித்து கலங்கி போய் பயந்து போயிருக்கிறார். ஆகையால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் பயப்படுவர்களாக இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே, தயங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். அவர் எங்களோட இருக்கிற தேவன். இப்ப சில வாரங்களுக்கு முன்னதாக அவருடைய பிறப்பை நாங்கள் நினைவுபடுத்தினோம். வேதம் என்ன சொல்கிறது? இயேசு என்ற பெயர், அவர் இம்மானுவேல் என்ற பெயர் இருக்கிறது. இயேசு என்ற பெயர், அவர் எங்களுக்காக இந்த உலகத்திலே மனுடுத்து வந்து மறைத்து உயிர்த்து ரட்சிப்பை கொடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஒரு வழியாக வந்தார். ஆனா இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார். பாருங்கள், இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறார். உண்மையாகவே நம்மோடு இருக்கிறார். ஏன் வாக்குத்தத்தம் பண்ணினாரே. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்? நான் போகிறது உங்களுக்கு நன்மையா இருக்கு, நல்லதா இருக்கும். ஏன்னு சொன்னால், நான் போகாவிட்டால் நான் தேற்றவளாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப முடியாது. அதை வாக்குத்தத்தம் பண்ணினபடி அவர் போய் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். சீஷர்களுக்கு சொன்னார், அவர் பரலோக ராஜ்யத்துக்கு எழுந்தருளி போறதுக்கு முன்னதாக என்ன சொன்னார்? நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், காத்திருங்கள். ஏன்? அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையில 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்றேன், நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய பலம் பெற வேண்டும். You have to receive the power of God. The power of God is the Holy Spirit. So you are expected to receive the Holy Spirit, the anointing of the Holy Spirit, to have the power to overcome the devil, the satanic actions. Only way is through the power of the Holy Spirit that God has given to every one of us. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை அந்த வல்லமையை தந்திருக்கிறார். ஆகையால் நாங்கள் இந்த 2021க்குள்ளே வரும் பொழுதும் வந்திருக்கிறோம். இப்பொழுது வந்திருக்கும் பொழுதும் கூட இன்னும் அந்த பயத்தோடு நாங்கள் வரவில்லை. பயம் இல்லாமல் வந்திருக்கிறோம். அதுக்கு நாங்கள் பார்க்கிறோம், நான் 4 நிலைமைகளை ஏற்படுத்தி 4 நிலைமைகளிலே நாங்கள் அதன் நம்பிக்கையை திடப்படுத்தக்கூடிய வசனங்களை இன்றைக்கு தியானிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, தேவன் எங்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. ஏன்னு சொன்னால், எங்களை படைத்தவர் எங்களுடைய தேவைகளை எங்களுக்கு மேலாக அறிந்தவர் அவர்தான். நாளைக்கு எங்களுக்கு என்ன வேண்டும், நாளை மறுநாள் எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் தெரிந்த ஒரு தேவனை நான் நீங்களும் வணங்குவோம். ஒரு அறியாத தேவன். நாங்கள் தான் அவரை சரியாக அறிந்து கொள்ளவில்லை. அவரை சரியாக அறிந்தவன் அவர் யார் என்று அறிந்திருப்பான். அவர் மனுஷனை கைவிட மாட்டார். கற்பாறை கீழே இருக்கக்கூடிய தவளைகளையும் கூட போஷிக்கிறார். நான் பார்க்கிறோம், சின்ன சின்ன குஞ்சு மீன்களும் இருக்கலாம். அவைகளையும் கூட ஆழ்கடல்லே அடியிலே இருக்கக்கூடிய அந்த ஜந்துக்களையும் அவர் போஷிக்கிறார். காகங்களை போஷிக்கிறார். ஆனால் தம்முடைய சாயலாக படைத்த மனுஷனை கைவிடுவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆகையால் தான் அந்த முதலாவது ஒரு அடிப்படை நம்பிக்கை, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை. பார்க்கிறோம். அப்ப தேவன் நம்மோடு, தேவன் தேவைகளை சந்திப்பார் என்ற திருப்தி தான் முதலாவது. அப்ப என்னென்ன தேவைகள் எங்களுக்கு இருக்க வேணும்? உணவு, உடை, உறவிடம், இது எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ மக்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக நிறைவாக வைத்திருக்கிறார். ஆகையால் அவரை நாங்கள் இந்த ஆண்டிலும் பயம் இல்லாமல் பயபக்தியோடு அவரை தேடுவோம். பயத்தோடு தேட வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் சொல்லுகிறது, தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் 8ஆம் வசனங்களை அடியேன் வாசிக்கிறேன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும், அவர் தந்திருக்கிறார். நாங்கள் இன்னும் கூடுதலாக அவர் எங்களுக்கென்று அளந்திருக்கிறதுக்கு மேலாக அதை செய்ய வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள்
அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து அது பெற முடியாத நிலைமையிலே நாங்கள் சூழ்ந்து போகிறோம். கடவுளுடைய நம்பிக்கையும் இழந்து போற சூழ்நிலைகளை வந்துவிடும் என கருமாக ஆயத்தான தீமோத்தேயு சொல்லுகிறான், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் எங்களுக்கு தெரியும். உண்ணவும் உடுக்கமும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்கிறதே எங்களுக்கு கூடுதலாக வேண்டும். அப்ப அதுல என்ன இருக்க வேண்டும்? கடவுள் நம்மை தேவையை சந்திப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. What is required today, the first thing what I wanted to say, emphasize is the contentment of his provision. He will provide. He is the provider. If not for him, we will not have anything every day. He provides. That's what in 1 Timothy chapter 6, verse 6 to 8, it says like this. But godliness with contentment is great gain. For we brought nothing into this world, and it is certain we can carry nothing out. And having food and raiment, let us be therefore content with what God has given to us. அருமையான சகோதரி, அதுதான் இன்றைக்கு எங்களுக்கு முக்கியமா இருக்கு. அடுத்த இன்னொரு வசனத்தை பிலிப்பியர்ல பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பாருங்க, எவ்வளவு வாக்குத்தத்தங்கள், எவ்வளவு அழகான தேவன், எவ்வளவு வல்லமையான தேவன் அழகான வார்த்தைகளை தம்முடைய தாசர்களுக்கு கூடாக அங்கு எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் வாசித்து அதுல வசனங்களை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என கருமாறு. என் தேவன், பாருங்க, அவன் சொல்ல என் தேவன். அப்ப எங்களுடைய தேவன், எங்களுடைய அப்பா அவர் எல்லாவற்றையும் சந்திப்பார். ஒரு தகப்பன், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மறப்பாள். அவள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று கூட வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் தம்முடைய அவரோ ஐஸ்வர்யவான், அவரிடத்திலே இல்லை என்று ஒன்று இல்லை. ஏன்னு சொன்னால் எல்லாவற்றையும் படைத்தவர் அவர். பாருங்கள், ஆரம்பத்திலே ஆதாம் ஏவாளை படைப்பதற்கு முன்னதாகவே அவர் எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று கண்டு கடைசியாகத்தான் தம்முடைய சாயலாக மனுஷனை படைத்தார். இதற்காக படைத்த எல்லாம் தம்முடைய சாயலா படைத்த மக்களுக்கு நல்லது என்று கண்டார். அவ்வாறு நல்ல எல்லாவற்றையும் செய்து படைத்த தேவன் எங்களை பொல்லாப்புக்களை விட்டு விட மாட்டார். ஆயாத்தான் அவர் எங்களுடைய தேவையை சந்திப்பார் என்ற இந்த வாக்குத்தத்தம். Now see, even in English, I would like to read that. Philippians chapter 4, verse 19 says, but my God, you see, we are telling the Timothy, my God. So we have to always say, it is my God, my Father, my Lord. He will provide. But the Bible says, but my God shall supply all your needs, everything, all your needs according to his riches. He's a very rich God. Everything in the whole world, what we see, is he is the owner of it. Even everything. And he will provide all our needs according to his riches in glory by Christ Jesus, through Jesus. That's the very reason he sent his only begotten Son, to give his life, to see that we will be with him eternally, to wash our sins. And also, while we are living in this world, he is the provider. அதைத்தான் முதலாவதாக நாம் பார்க்கிறோம். அதாவது நாங்கள் இந்த புதிய ஆண்டிலே அவர் எங்களுடைய தேவைகளை சந்திப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கும். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு நாடு உலகங்கள் போகிற நிலைமையிலே தட்டுப்பாடுகள், இல்லாமைகள், இழப்புகள், எதிர்ப்புகள் மத்தியிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட அவர் நம்மோடு இன்றைக்கும் இருக்கிறார். இரண்டாவதாக எங்களை திடப்படுத்தக்கூடிய காரியம், தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். அதுதான் அவருடைய பெயர் இம்மானுவேல். அப்ப நம்மோடு கூடவே இருக்கிறார். ஆகையால் உபாகமத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்க பலம் கொண்டு திடமனதாயிருங்க. அப்ப நாங்கள் பலம் கொண்டு திடமனது. இன்றைக்கு எங்களுடைய மனதும்
திடமற்றதாக உலக நிலைமைகளை பார்க்கும் பொழுது அங்கே அப்படி நடக்கிறது, இங்கே இப்படி நடக்கிறது, ஒவ்வொருவரும் உன்னோட சொல்லுவார், பேசுவார்கள். அது தேவை, அவர் சொல்லட்டும், அதுகளை நாங்கள் அறிந்து கொள்றது நல்ல காரியம். அறிந்து அதன் நிமித்தமாக தடுமாறாமல் இருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்க பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர்தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் 2020 இருந்தவர் 2021 எங்களோட வந்திருக்கிறார். ஏன்னு சொல்ல, அவர் எங்களுடைய வாசம் செய்கிறார். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறபடியால் நாங்கள் அவரை முழுக்க ஞானஸ்தானத்திலே பெறும் பொழுது எங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்கிறவர் எங்களோடு இருக்கிறார். அவர் எங்களோடய வருகிறார். நாங்கள் எங்கு போனாலும் வருவார். எந்த ஆண்டுக்குள்ள போனாலும், எந்த சூழ்நிலைகளை போனாலும் அவர் எங்களோட வந்து கொண்டே இருக்கிறார். ஆகையால் தான் அங்கே உபாகமத்திலே சொல்லப்படுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அவர் சொல்லி இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் நம்பி விசுவசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த சந்தோஷமான இந்த ஜெப வேளையில உலகம் பூராம் இருக்கக்கூடிய மக்களை இணைத்து ஜெபிக்கிறது. இது ஒரு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான காரியம். அதை இந்த இயேசு ஜீவிக்கிறார், இந்த சர்வதேச ஊழியம் செய்கிறது எவ்வளவு தேவன் கொடுத்த எங்களுக்கு ஒரு பாக்கியமாயிருக்கிறது. அப்பொழுது அவன் சொன்னான், ஆங்கிலத்தில் கூட வாசிக்கிறேன், அந்த உபாகம் Deuteronomy chapter 31 verse 6 says, be strong. This instance is actually Moses is telling to the Israelites and Joshua, because now Moses is already very old, and so he wants to hand over the responsibility to the Joshua and the Israelites to proceed to go to the promised land. It is during that time he is only telling, be strong and of good courage. Fear not, nor be afraid of anyone who is coming on the way. For the Lord thy God, he it is that doeth going with you. Therefore he will not fail you. He will not fail thee nor forsake thee. He will never ever. He has never failed so long as we completely and fully trust in him and obey. So therefore, there's nothing to be afraid, because fear not that I am with you, the Bible says. Why? The Holy Spirit is living in me. He is with me. Only thing we have to trust that he is with me, so therefore he will help me. And one more verse I want to read from Hebrew chapter 13. 5 to 6. அதாவது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களே நாங்க பார்க்கிறோம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, இன்றைய பணம் தான் பெரிய பிரச்சனை. பணம் வேணும் பணம் வேணும் என்று சொல்லி நாங்கள் தேவனை கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை தேடுகிறதுக்கு அங்கோடி இங்கோடி அலைந்து திரிதல் நிமித்தமாக சில தாமதங்கள், சில தடைகள், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காலங்கள், நேரங்கள், வணக்கங்கள், வேத வாசிப்பு, ஜெபம் குறைந்து போகிறதை காண்கிறோம். ஆகையால் தான் நாங்கள் எபிரேயர்ல வாசிக்கின்றோம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் சொல்லி இருக்க வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஏன்னு சொன்னால், நீங்கள் பணம் என்று நாங்கள் அங்கெங்கு ஓடி தெரிகிறதை அவர் தேவை. பணம் இல்லாமல் வாழ முடியாது, பணம் தேவை. ஆனால் பண ஆசையைத்தான் சொல்றார். பண ஆசை இல்லாதவர்களாயிருங்க, அவர் எங்களோட இருக்கிறவர் என்று சொல்லி, அதனாலே நாம் தைரியம் கொண்டு, தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர். நல்ல அருமையான சொல்லு, அழகான சகாயம் செய்கிறவர், எந்த நிலைமையிலும் சகாயர். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாம் என்று சொல்லி, மனுஷன் அதை செய்யலாம் இதை செய்யலாம், அதை விட அதற்கு மேலாக சத்ருவானவனும் கூட. அவன் எதையும் செய்ய அவன் வருவான். சத்ருவான் என்ன செய்யறதேமா? ஆசை காட்டி மோசம் போக்குறவன் தான் சத்ருவானவன். ஆனால் எங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறது தெரியுமா? அவர் அன்பு காட்டி அரவணைக்கிறவர். இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் பாருங்க.
சத்ருவானவன் பிசாசானவன் என்ன செய்வான்? ஆசை காட்டி மோசம் போக்குவான். ஆனால் எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, எங்களுக்காக பிதாவான தேவன் அனுப்பிய குமாரனான இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்வாராம்? அன்பு காட்டி அரவணைக்கிறார். அதுதான் எங்களுடைய தேவன். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடிய இருக்கிறோம். ஆக நாங்கள் பார்க்கிறோம். இங்கிலீஷ் I would like to read those from Hebrew chapter 13 verses 5 and 6. Let your conversation be without covetousness, and be content with such things as you have already. For he, that God hath said, I will never leave thee, nor forsake thee, so that we can boldly say, the Lord is my helper. He is our helper. I can boldly say, and you also must be able to boldly say that our Lord God is my helper, and I will not fear what man shall do unto thee. Not only man, even the devil. What can the devil do to us? He cannot do anything. What happened to David? When he was young, he was anointed. At one time, he was able to overcome a lion, then a bear, all that, because he was taking care of his sheep, and he killed them, and he protected the animals and himself. So that is the anointing that you and I have. If we have that anointing, we can overcome, like the roaring lion who is roaming around to devour us. We can overcome. Only the answer is Jesus is the answer for the world today. Above whom there is nothing. Jesus is the only way. அப்ப நாங்க ரெண்டு நிலைமைகளை பார்த்தோம். ஒன்று அவர் எங்களுடைய தேவைகளை சந்திப்பார். இரண்டாவதாக பார்த்தோம், தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்பதை பார்த்தோம். மூன்றாவதாக என்ன சொல்றோம்னு சொன்னால், தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் நம்ப வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தம். That's the third thing. The first thing what we saw was the first and then the second thing. First was the contentment of his provision. Second, the companionship of his presence. And the third is the confidence of his promises. The confidence. He has promised. There are hundreds and hundreds of promises that God has given. So we must hold on to them. Because he promised. He is a faithful God. He will not simply give a promise. Sometimes, we give a promise very sincerely, but sometimes we find it difficult to fulfill those promises because of situations, changes. So therefore, the Bible says, the confidence of his promise. தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கோம். நாங்கள் வாசிக்கும் பொழுது அது எங்களுக்கு திடத்தை தர வேண்டும். பயப்படாதே, தயங்காதே, தீயாதே, நான் உன் தேவன் சொல்லும் பொழுது அது ஒரு வாக்குத்தத்தம். அது சொல்றார் அங்க எரேமியா 33:3 சொல்ற, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவேன். அதெல்லாம் வாக்குத்தத்தம். அது உண்மையாகவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் சொல்லிக் கொண்டு போனால் என்னுடைய சாட்சியை அப்படியாக எத்தனை தடவை மறித்து எழும்பினோம். மறித்து போயிருந்த என்னுடைய மனைவி 6 மாதங்களாக அறிவு நினைவு இல்லாமல் சாகிறதுக்கென்று வைத்தியர்கள் எழுதி கொடுத்திருந்தார். அந்த காலகட்டத்திலே தான் அருமையான காலம் சென்ற பாஸ்டர் ராஜேந்திரம் அவர்கள் வந்து ஜெபித்து ஒரு 20 நிமிஷம் தான் ஜெபித்தார். கண்ணீரோடு ஜெபித்தார். அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படவில்லை. 1900 நான் சொல்லுகிற காரியம் 79ஆம் ஆண்டு. அவர் வந்து ஜெபித்து கண்ணீரோடு ஜெபித்து விட்டு அவர் போயின பின்னதாக not even 5 minutes அங்கே பார்த்தா என்னுடைய மனைவி உடனடியாக எழும்பியிருந்தார். உடனே எழும்பி 36 வருஷங்கள் ஜீவித்து இப்ப சில 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்து விட்டார்கள். பாருங்க, இவ்வளவு நல்லவர். அப்போ வாக்குத்தத்தத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு, தட் இஸ் தேர். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு உண்மையானது பாருங்கள். அதை குறித்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது. 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுற அல்லாமல் உறுதியா இருக்க கடவுள். உறுதியா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருப்பார். பாருங்க, தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர்கள்.
அதைத்தான் நாங்கள் வேதத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான காரியம். சரியாக ஆண்டவரை மட்டும் அறிந்து விட்டால் அவரை அப்படியே பிடித்துக் கொண்டு அவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டிருப்போம் என்கிறோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் அதை அறிக்கையிட வேண்டும். ஆம், என் தேவன் எனக்கு செய்வார், அவரால் முடியும், எனக்கு செய்தவர் அதிலே செய்தவர் இதிலேயும் செய்வார், அதிலே சந்தித்தவர் இதிலேயும் சந்திப்பார், அதிலே என்ன தூக்கி எடுத்தவர் இன்றைக்கும் என்ன தூக்கி எடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை சில வேளையில நாங்கள் மறந்து விடுகிறோம். மறக்கக்கூடாது இருக்கிறோம். ஒரு மனுஷன் ஒரு சின்ன உதவி செய்து விட்டால் அதை சாகும் வரைக்கும் நான் சொல்லிக்கொண்டே வருவோம் அவர் செய்த உதவி என்று. ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை காத்துக் கொள்கிறார். அல்லாமல் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுதலை அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று பார்க்கிறோம். Now see, even in English it says, Hebrew chapter 10 verse 23, it says very clearly, let us hold fast the profession of the faith without wavering. That is the promises. For he is faithful that who has promised. He is faithful. உண்மை உள்ளவர் பாருங்க. அவ்வளவு உண்மையுள்ள ஒரு தேவனை பாருங்கள். எவ்வளவாக பிதாவாகிய தேவன் எங்கள் மேல் வைத்து படைத்து விட்டு விடவில்லை. படைத்த படைப்புகளை குறித்த கரிசனை உள்ளவர். எல்லா வேளையிலும் உள்ளங்கையிலே வரைந்து வைத்து எங்கள் மேல் நோக்கம் இருக்கக்கூடிய ஒரு தேவனை நான் நீங்களை வணங்கி கொண்டிருக்கோம் எனக்கிறவர்களே. பாருங்க, உள்ளங்கையில வரைந்து வைத்து எல்லா வேளையிலும் நோக்கமா இருக்கிறார். என்னை உங்களை ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட நோக்கமா இருக்கக்கூடிய ஒரு தேவனை நான் நீங்களை வணங்கி கொண்டிருக்கோம் எனக்கிறவர்களே. ஆயா நாங்கள் பிடித்து கொண்டிருப்போம். நம்பிக்கை வசனம் எனக்கு சொன்னாரே, நான் உங்களை திக்கிட்டாள் அப்படியே யோவான் 14:18 சொல்வது, நான் உங்களை திக்கிட்டவள் அப்படியே உங்களிடத்துல வருவேன். அவர் வருகிறார். And he is a promise. He has promised in John 14:18 says, I will not leave you comfortless, I will come to you. Comfort, sometimes uncomfortable. We find it very difficult under different circumstances. And he has promised, no. He said, yes, the comforter. The comforter is living in us and with us. And he's always there. So therefore, அந்த ஒரு நம்பிக்கை, அதாவது அவருடைய வாக்கு தத்தங்களிலே நாங்கள் நம்பிக்கையோடு அதை அறிக்கையிட்டு அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில எங்களை வைத்திருக்கிறான். இவ்வளவு நல்ல வல்ல ஒரு தேவனை வணங்கி கொண்டிருப்போம். 4வதாக, தேவனுடைய பாதுகாப்பிலே எங்களுக்கு ஆறுதல் இருக்கிறது. அவருடைய பாதுகாப்பு, மனுஷனுடைய பாதுகாப்பு இல்லாவிட்டால், ஏதோ வைத்தியருடைய பாதுகாப்பு இல்லாவிட்டால், எங்களுடைய அதிகாரிகளுடைய பாதுகாப்பு, ஆர்மி நேவி போலீஸுடைய பாதுகாப்பு, அது ஒரு நிமிஷத்திலே மாறி போய்விடும். அவர்களுக்கு முடியாத நிலைமையில வந்து விடுவார்கள். அவர்களால் இயன்றதைத்தான் அவர்கள் செய்யலாம். என்ன செய்யலாம்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாரிய பொறுப்பை எவ்வளவு உண்மையோடு உத்தமத்தோடு செய்தாலும் கூட சில வேளையில செய்ய முடியாத நிலைமைகள், சத்ருவானவனாகிய பிசாசான வித்தியாசமான பிரச்சனைகளை கொண்டு வந்து செய்ய முடியாத நிலைமைகள் வந்துவிடும் என கருமாவளே. ஆனால் எல்லா வேளையிலும் எல்லா நிலைமையிலும் செய்யக்கூடிய ஒருவர் நானும் நீங்களும் வணங்குகிற தேவாதி தேவனும் எங்களுக்காக மரித்து உயிர்த்து இன்றைக்கும் பரமபிதானுடைய வலதுபாதத்தில் உட்கார்ந்திருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், இவ்வளவு ஒழுங்கை பாருங்கள். தேவன் செய்த ஒழுங்குகளை சிந்தித்து பாருங்கள். படைத்து விட்டு விடவில்லை. படைத்த மனுஷனை காலத்துக்கு காலம் பழைய ஏற்பாடுகளை பார்க்கிறோம். காலத்துக்கு காலம் தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரித்து ஆலோசனை சொல்லி இந்த நியமங்களை கொடுத்து கட்டளைகளை கொடுத்து அப்படியெல்லாம் நடத்தி கடைசியாக இப்ப 2020 ஆண்டுகளுக்கு முன்னதாக தம்முடைய ஒரே பேரான குமாரனா இயேசு கிறிஸ்துவை தந்தல் இம்மட்டாக அன்பு கூர்ந்தார். அன்புள்ள ஒரு தேவன் பாரு. எவரை எதற்காக என்ன அனுப்பினார்? இங்க வந்து போதித்து போகல, அவருடைய ஜீவனை கொடுக்க, ஒரு இரத்த பலி கொடுக்க வேண்டும் என்று ஆதியாமத்திலே பார்க்கிறோம். ஆடு மாடுகளுடைய அங்கு இரத்த பலிகளை கொடுத்து பாவ நிவாரண பலியாக பழைய ஏற்பாடுகளை பார்க்கின்றோம். ஆனால் இந்த புதிய ஏற்பாடுல அவருடைய புதிய ஒழுங்கு என்ன செய்தார்? தாமே மனு எடுத்து இந்த உலகத்திலே மனுஷனாக பிறந்து அவமான சின்னமாக அந்த கல்வாரி சிலுவையிலே அடித்து உடைத்து நொறுக்கப்பட்டு கள்வர்கள் நடுவிலே கள்ளனை போல தொங்கினார். எதற்காக? எனக்காக, உங்களுக்காக, ஒவ்வொருவருக்காக, சகல சமுதாயத்துக்காக. பாகுபாடின்றி எந்த தேசத்தாய் இருந்தாலும், எந்த மொழி பேசுறவனாய் இருந்தாலும், எந்த நிறத்தவனாய் இருந்தாலும் ஒரு வித்தியாசம் இல்லை. அவளுக்கும் ஒவ்வொரு மனுஷனையும்
உள்ளங்கையில வரைந்து வைத்து நோக்கமாக இருக்கு. தம்முடைய ஜீவனை கொடுத்து கடைசி துளி இரத்தமும் தண்ணீருமாக அங்கே கடைசி வரையும் போற அளவுக்கு ஒரு அவமான சின்னமாக மறித்த மட்டுமல்ல, பாருங்கள், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்னும் அநேக மக்களுக்கு பார்த்து பல்லூர் ராஜ்யத்துக்கு போய் என்ன செய்வார் சொன்னார், நான் போய் உங்களுக்கு தேற்றுகிற ஆதரவாளரை அனுப்புவேன்னு சொல்லி அவரையும் அனுப்பி, அதோடு மட்டுமல்ல, இப்ப நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவாவியான என்ன சொல்லுகிறோம், எங்களுக்கு ஜெபிக்க என்ன செய்யறோன்னு தெரியாத சில நிலைமைகள் வரும். அவ்வளவு சோர்வு, அவ்வளவு பிரச்சனை நிமித்தமாக. ஆனா வேதம் சொல்லுறது நாங்க பார்க்கிறோம், அங்கே ரோமர் 8ஆம் அதிகாரத்துல எங்களுக்காக பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு தேவாவியான். பாருங்கள், எங்களுக்குள்ளே சும்மா வந்து வாசம் செய்யலை. எங்களுக்கு இயலாத நிலைமை என்ன, இந்த நிலைமையில எப்படி ஜெபிப்பேன், எப்படியெல்லாம் செவிக்க வேண்டும் என்று தெரியாத நிலைமையில அவர் என்ன செய்வாராம், அவரே எங்களுக்கு கூடாக இருந்து எங்களை வைத்து எங்களுக்காக பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிற தேவாவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்யறதுக்கு ஏற்படுத்தினார். ஏற்படுத்தி இங்கே இருந்து அவர் எனக்குள்ளாக அங்கே வாஞ்சியோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்க அந்த ஜெபம் வலது பாத்திலே உட்கார்ந்திருக்கக்கூடிய இயேசு அதை கேட்டு பிதாவிடத்திலே பரிந்து பேசி வித்தின் மினிட்ஸ் உடனடியான ஒரு பதில் வருகிறது. உடனடியான பதில். இன்றைக்கு நாங்கள் ஒரு அரசாங்கத்திலே, இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது, அங்கே நிறைந்து வளைந்து இருக்கிறது. பெரிய பெரிய ஆபரேஷன் they cannot do. அதுக்கெல்லாம் எடுக்க நீ அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து இருக்கணும். இங்க ஒரு சின்ன ஜெபம் விதின் செகண்ட், ஒரு இமைப்பொழுதிலே எல்லாம் போய் தேவாவியான எனக்காக எங்களுக்காக ஜெபித்து பிதாவுடைய வலபாத்திலே உட்கார்ந்து இருக்கிறவர் கேட்டு அதை உடனடியா பறந்து பேசி உடனடியா. Even the internet, all these things cannot happen within that within seconds. அதுதான் எங்களுடைய ஆண்டவர், எவ்வளவு நேர்த்தியான ஆண்டவர். அதைத்தான் நாங்க பார்க்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு ஆறுதல் தருகிறது. அதுதான் 4வதாக பார்த்தோம். அதுதான் அவர் சொல்லுகிறான், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம் என்று சொல்லுவார். நீங்களே so that we may boldly say the Lord is my help and I will fear not. No, the man, what can man do? Man cannot do anything to us. அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையான சௌரிய இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அங்க ஏசாயா தீர்க்கதரிசியிலும் கூட எங்களுக்கு நன்றாக தெரியும். அங்கே 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நினைவுபடுத்துகிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன். இந்த பாருங்கள், இந்த 3 வரிகளாக அங்கே நாங்க பார்க்கிறோம் 4 தரம் நான் நான் நான். பாருங்கள், அவருடைய கரத்திலே எல்லா அதிகாரம் இருக்கிறது. அவர் தான் சொல்ற, நான் உனக்கு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் நான் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லவில்லை நான் அவரை அனுப்புவேன் இவரை அனுப்புவேன். அரசாங்கத்தில் என்ன சொல்லுவார், அவர் ஒரு இன்டர்பிரட்டர் அனுப்புவார், இல்லாட்டி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புவார், இல்லாட்டி ஒரு அம்பாசடர் அனுப்புவார். இங்கே தேவன் தாமே, தேவாதி தேவன், இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த ராஜாதி ராஜா. அவர் என்ன சொல்லுகிறார், ஒவ்வொரு மனுஷனுக்கும் சிறியவன் பெரியவன், பணக்காரன் செல்வந்தன், படித்தவன் படியாதவன் என்ற வித்தியாசம் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனை என்ன சொல்லுகிறார், பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிற ஒரு தேவனை நான் நீங்கள் வணங்குகிறோம். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க, எவ்வளவு சந்தோஷம். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஆங்கிலத்திலும் கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். Fear thou not, fear thou not, for I am with thee. For I am with thee, be not dismayed, for I am thy God. I will strengthen thee, I will help thee, I will uphold thee with my right hand of my righteousness. But here you find 6 times he says I. In தமிழ்ல அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது அது குறைவா இருந்திருக்கலாம், ஆனா குறைவில்லை, அதை வித்தியாசமாக விளங்கப்படுத்திருக்கலாம். ஆங்கிலத்தில் in English you find 6 times he says I am with thee, I am thy God, I will strengthen you, I will help you,
I will uphold you with my right hand righteousness. That you say. What else you want in your life? So these are the 4 things that we meditated today to see. First thing, what I told was, we have not entered 2021 with fear. No fear now. Because he is doing all these 4 things. One is தேவன் தேவைகளை சந்திப்பார் என்ற ஒரு திருப்தி. The first thing, the contentment of his provision. Second one is தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். That is the companionship of his presence. The third thing, the confidence of his promise. அதாவது தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் நம்பிக்கை. நாலாவதாக கடைசியா இப்ப பார்த்தோம், தேவனுடைய பாதுகாப்பிலே ஆறுதல் இருக்கிறது. ஏன்னா நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்றெல்லாம் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான, மகத்துவமான, மேன்மையான, உன்னதமான தேவாதி தேவனை நீங்களும் அறிந்தோம், தெரிந்தோம், ஏற்றுக்கொண்டோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்து நாங்கள் பெறுகிற சந்தோஷத்தை, சமாதானத்தை மற்ற மக்களுக்கு சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார் கர்மாளே. அதுதான் நானும் நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய காரியம். ஆகையால் இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்கும் பொழுது எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு. ஆனால் வேதம் சொல்கிறது, நாங்கள் என்ன செய்யணும்? அவருக்கு பயப்படுகிற பயம். பாருங்கள், சிறுவர்கள் நாங்கள் பயப்படுகிற பயம். இப்ப நாங்க பார்த்தோம், இந்த 4 காரியம். அவர் போஷிப்பார், பாதுகாப்பார், இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. அந்த வசனங்களையும் கூட இன்றைய நாளும் இப்படியாக அநேக மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களே, உற்சாகப்படுத்துவதற்காக. எத்தனையோ மக்கள் அந்த உற்சாகத்தின் வார்த்தைகளை அறியாமல் இருந்திருக்கலாம். அறிந்தாலும் அதற்கு கொடுக்க வேண்டிய வல்லமையை, அதற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம். என்னுடைய 41 வருஷ அனுபவம். 80ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கு பாருங்கள், 41 வருஷம். நான் 41 வயதிலே தான் ஆண்டவரை அறிந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 41 வயது வரையும் உயிரோடு வைத்து, தன்னை அறிய வைத்து, தெரிய வைத்து, உணர வைத்து, ஏற்றுக்கொள்ள வைத்து, ஒரு ஊழியக்காரனாக மாற்றி, இலங்கையில இருந்து இந்தியாவிலையும் போய் ஊழியம் செய்து, அங்கேயும் அநேக மக்களுக்காக ஜெபித்து, ஆலயங்களை திறந்து, இங்கேயும் கூட கனடாவிலும் கூட ஒரு சபையை நடத்தி கொண்டு நான் 8 புத்தகங்களை எழுத ஆண்டவர் கிருபை செய்தார். முதலாவது எழுதின புத்தகம் இப்பொழுது உங்களுக்கு பிரசங்கித்த பகுதியிலே சில காரியங்களை. பயப்படாதே 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 நான் முதலாவது புத்தகம். என்ன சொன்னால், பயமோடு இருந்த என்னை பயமில்லாமல் ஆக்கின அந்த தேவனுடைய வார்த்தைகள் தான். பயப்படாதே என்ற வார்த்தையை, புத்தகத்தை தான் எழுதியிருக்கிறேன். அதே போல பயப்படாதே, பாவம் செய்யாதே, பரிசுத்தராயிருங்கள், தேவ வார்த்தை, ஜீவ வார்த்தை, தேவனுடைய ஜெபத்தின் வல்லமை, இப்படியாக 8, 9 தமிழ் புத்தகங்களும் ஆங்கில புத்தகங்களும் எழுத வைத்தார் என் தேவன். ஏன்? பெற்ற சந்தோஷம், சமாதானம், விடுதலையை மற்ற மக்களும் அறிய வேண்டும், தெரிய வேண்டும். அவர்களை புதித்து இன்னும் எவ்வளவாக அவருக்குள்ளா வழிநடத்த வேண்டும். பார்க்கிறோம். இன்னொன்று பயப்படுதலை குறித்து, பயப்படாத என்ற வார்த்தைகளே, அதெல்லாம் வரக்கூடிய பயப்படாமல் ஜீவிக்க ஆண்டவர்களை நம்பிக்கை வைக்கக்கூடிய 2, 3 வார்த்தைகளை வாசிக்க விரும்புகிறேன், ஒவ்வொருடைய நன்மைக்கா. பார்க்கிறோம், சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும், அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறோம். பாருங்க, அப்ப கர்த்தருக்கு பயப்பட சுத்தம் உண்டாகும். அதாவது எங்களுக்குள்ளே மனதிலே ஒரு நல்ல ஒரு சந்தோஷம், சமாதானம், சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்துமாயிருக்கிற அந்த சுத்தம், பரிசுத்தம் எல்லா நாட்களும் நிலைத்திருக்கிறது மட்டுமல்ல, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மை என்பதையும், அவைகள் அனைத்தும் நீதி உள்ளது என்பதையும் கூட எங்களுக்கு உணர்த்துகிறது. பாருங்க, அப்ப கடவுளுக்கு பயப்படும் பொழுது எல்லாவற்றையும் எங்களுக்கு அவர் தர்றார். அதைத்தான் நாங்க in English also I would like to see, when you fear God, there are so many things automatically happen. The more you fear, the more blessing that you receive. That's what I am asking you. Please hold on to him and fear him. Fear him. We fear the thief. We fear the ammunitions and arms and ammunition. We fear the different circumstances. You know, the natural calamities coming, the floods and the earthquakes and all that. We fear. Okay, that fear. But here, this fear is fear
of God. That is a reverential fear. It's not that something is going to kill and murder. No. It's a reverential fear. That's what Psalm 19:9 says. The fear of the Lord is clean. It will make you clean, enduring forever. The judgment of the Lord are true and righteous altogether. See, the more you fear, you become clean and you come to understand the judgment of the Lord and the righteousness and everything you come to learn. The more you fear you and you study the word of God, the more you get a strength to lead a life liking unto him. Then in Psalm 111 verse 10 say, கர்த்தருக்கு 111ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்றது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நட்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்குமா. பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுற பயம். அதான் நாங்க சின்ன பிள்ளை சொல்லுவாங்க, கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது நல்ல ஞானத்தை கொடுக்கிறார், படிப்பை கொடுக்கிறார், படிப்பறிவை கொடுக்கிறார், ஞாபக சக்தி கொடுக்கிறார், நினைவுபடுத்துறார். ஆகையால் பாருங்கள், பெரியோருக்கும் தான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனையின்படி அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர். சும்மா பயந்து கொண்டிருக்கிற இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மட்டுமல்ல, அவருடைய கற்பனைகளின்படி செய்து யாவருக்கும் நட்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கு நிற்கும். The fear of the Lord is the beginning of wisdom and a good understanding. Good understanding have all they that do his commandment. According to the commandment we do, his praise endureth forever. Psalm 111 verse 10 I read. And one or two, three more verses. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்றது. நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். பயப்படாதே, ஆயுசு நாட்கள். அவருக்கு பயம், அது ரெவரன்ஷியல் ஃபியர். அவருக்கு பக்தி உள்ள பயம். சும்மா அடிப்பார், கொலை செய்வார் என்று அப்படி அந்த பயம் இல்லை. பக்தி உள்ள பயம். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். துன்மார்க்கர் பொல்லாப்புகளுக்கு போய் அங்க அடிபட்டு, இங்க நொறுக்கப்பட்டு, அங்க கொலை செய்யப்பட்டு அவங்க துன்மார்க்கர். ஆனா கர்த்தருக்கு பயந்திருக்கும் பொழுது அவர் எந்த நாள்ல எந்த நேரத்திலே தம்மோடு சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டுமோ அதை அவர் தீர்மானிப்பார். ஆனால் அப்படியாக உலகத்தை இருக்கும் பொழுது எங்களை ஆயுசு நாட்களை கூட்டியோ ஆசீர்வதித்து வைத்து அவர் வழி நடத்துவார். The fear of the Lord in Proverbs chapter 10 verse 27 says, the fear of the Lord prolongeth the days of your life. Prolongeth it will extend your days in the world, but the years of the wicked shall be shortened. The wicked people, their lifetime is shortened because they get into difficulty, they get killed or they get accidents, so many things happen. So therefore, we have that reverential fear of God. Then also in Proverbs chapter 14 verse 26, 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நீதிமொழிகள் சொல்றது, கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. பாருங்கள், ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என் தேவன் என்னோட இருக்கிறார், அப்புறம் என்னை போஷிப்பார், என்னை பாதுகாப்பார், என்னோட நடக்கிறார், பயப்படாது ஏங்கன்னு சொன்னவர் இருக்கிறார், உள்ளங்கையில என்னை வளைந்து வைத்திருக்கிறார், என்னை எல்லைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அதான் அப்ப கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அப்ப பெற்றோரே பெரியோரே, உங்களுக்கு நீங்கள் தேவனுக்கு பயப்படும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்குமா. பாருங்கள், எவ்வளவு வார்த்தைகளப்பா. இதை வாசிக்க 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 அவரை எப்படியெல்லாம் பிடித்து கொண்டு நாள் அந்த ஜீவியத்திலே கடைசி வரை நாங்கள் ஜீவிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த வசனங்கள் தான் எனக்கும் அருமையான பிள்ளைகளுக்கும் நாங்கள் ஊட்டி கற்பித்து கொடுக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அது in Proverbs chapter 14 verse 26, I will read that in English. In the fear of the Lord, that means again, in the fear of the Lord is strong confidence. You get the confidence. The more you fear God, that you have the confidence. Yes, my Lord is there. My God is there. He will do. He will take care. He will protect. He will guard. He will guide. He will lead. He will bless. Yeah, that's the confidence that we have. And his children, our children shall have a place of refuge. Even if there's a difficulty, God will take care of them. They will take care of them. You know, it happened, in my case in 1983 riots, my house was burned to ashes. I lost everything except my Bible and my wife's Bible.
in Colombo. The whole thing was burned to ashes, but we are still there. He has given everything. Bless my children and to see my grandchildren. And my the eldest son also got married recently. Why? We fear God. Fear God. Fear God. அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு in the fear of the Lord is strong confidence, and the children shall have a place of refuge. Even children, not only children also will be blessed. அதைத்தான் எனக்கு அருமையான வசனங்கள், இன்னும் ஒரு 2 வசனங்களை வாசித்து கடந்து செல்லுவோம். அங்கே நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்றது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்று. தட் மீன் ஜீவனை தந்தவர் எங்களுக்குள்ள இருந்து ஊற்றாக மற்ற மக்களுக்கும் நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை, சமாதானத்தை, விடுதலையை, வெற்றியை, நித்திய ஜீவன் நிச்சயத்தை, பல்லவராஜ்யத்துக்கு போவோம் என்ற அந்த நம்பிக்கையை மற்ற மக்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவ ஊற்றாக, அதனாலே மரண கண்ணிகளுக்கு தப்பலாமா. நிலக்கண்ணி என்றெல்லாம் வைக்கிறார்களே உலகம் முழுக்க, அந்த மரண கண்ணிகளுக்கும் தப்புவிப்பாராம். எங்களை தப்புவித்தார். வீடு எரிக்கப்பட்டது, நாங்கள் எங்களை ஆண்டவர் அந்த நெருப்பிலேந்து தூக்கி எடுத்து, நாங்கள் 13 பேரு அந்த கொழும்பிலே எங்களுடைய வீடு பாம் அடிச்சு அப்படியே எரிகிறது. நாங்கள் வெளியே வந்து பாதுகாக்கப்பட்டோம். ஏன்? அவருக்கு பயந்தோம். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுத ஜீவ ஊற்று, அதனால மரண கண்ணிகளுக்கு தப்ப வைத்தார். அனுபவத்திலே நாங்க சொல்றேன், எனக்கு தப்ப வைக்கிற ஒரு தேவனை நான் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கோம். இந்த international, in the prayer meeting, is to encourage every one of us to completely and fully to trust God and to look to him, to ask him, to beg him, to appeal to him. அதைத்தான் இன்றைக்கு இந்த உலகம் புறம் மக்கள் தேவனே ஒருவர் இருக்கிறார் என்று பயப்படாதபடிக்கு நம்பிக்கையோடு விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக இந்த இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி ஆஃப் Jesus Lives Ministry is doing a very, very good work. I'm very much encouraged to take part in this today. அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில், English also, Proverbs chapter 14 verse 27 says, the fear of the Lord is fountain of life. Fountain of life. Now say fountain of life is, that means we have so much of the dwelling of the Holy Spirit, and the what you call the anointing of the Holy Spirit gives us new life and strength. New life and strength, so that what will happen? To depart from the snares of the death. So many problems will come. The snares of the death, from the difficulties of circumstances which will lead to death, he will take care. Why? There's a reverential fear of God. He is always protecting us. He is guarding us, guiding us, and leading us, and helping us, and to blessing us every minute, every second. We don't understand. My dear brothers and sisters, எனக்கு அருமையான சௌரியே, குழந்தைகளே, பிள்ளைகளே, வளர்ந்து வர்ற வாலிப பிள்ளைகளே, பெற்றோரே, பெரியோரே, அவர்தான் எங்களுக்கு விடுதலை, அவர்தான் நம்பிக்கை. அவர் மேல் நாங்கள் நம்பிக்கை இருக்கணும் என்ற வார்த்தைகளைத்தான் உங்களை சொல்லி உங்களை திடப்படுத்தி என்னை மீண்டுமாக திடப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அடுத்தபடியாக இன்னும் ஒரு கடைசி இந்த படத்தை சொல்ல விரும்புகிற இன்னொரு வசனத்தையும் கூட எடுத்து, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்றது, சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும், பாருங்க, சஞ்சலத்தோட கஷ்டப்பட்டு அப்படிப்பட்டு அது செய்து கூடிய அதிக பொருளை சம்பாதிக்கிறதை விட கர்த்தரை பற்றும் பயத்தோடு, அவரோட பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளோ உத்தமம் என்று சொல்றார். கொஞ்சம் ஏதோ அங்க கொள்ளையடிச்சு அநியாயம் செய்து பிரைப் கொடுத்து அதை செய்து அதை ஒன்றும் பண்ணவங்க. அப்படி உழைச்சு நாங்கள் பெரியவர்களாக பாதாளத்துக்கு போகாமல் இருக்கிற கொஞ்சத்தை அவர் தந்தார், அவர் போஷிக்கிறார், அவர் வழிநடத்துவார் என்ற அந்த போதும் என்கிற மனமே எங்களுக்கு இருக்க வேணும் என்பதைத்தான் இது எங்களுக்கு வலியுறுத்துறது. சஞ்சலம் சொன்னா இவ்வளவு சஞ்சலப்பட்டு அங்கூடி இங்கூடி அதை சொல்லி இவரை பிடிச்சு அவரை பிடிக்கணும். அவரை பிடிப்போம். அவரை பிடித்தால் சஞ்சலம் இல்லாமல் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள, சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் பார்க்க கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே அது உத்தமமா இருக்கும். ஒரு கொஞ்ச பொருளை காணும். ஆண்டவரே, இதே தந்தைகளே, எத்தனையோ மக்கள் இதயம் இல்லாமல் இருக்கிறார். எத்தனையோ மக்களுக்கு இருக்க இடம் இல்லை, படுக்க இடம் இல்லை, கஷ்டப்படுகிறார்கள். அதைத்தான் கம்பேர் பண்ணுங்க. நாங்கள் இப்பொழுது அநேக மக்கள் என்ன கம்பேர், இவன் இப்படி இருக்கான், அவன் 2 வீடு 4 கார். சரி, 2 வீடும் கொண்டு போயிடாது.
ஒரு வீடும் கூட கொண்டு போயிடாது, ஒரு கார் கூட கொண்டு போயிடாது. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். அதைத்தான் பார்க்கணும். போதுமன்ற மனதோட முதலாவதா பார்த்தோம். எனக்கு அருமையான சௌனே சௌரியே, இதை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது எவ்வளவு நாங்கள் இன்னும் பயத்தோடு பயபக்தியோடு தேவனை தேட வேண்டியவளா இருக்கிறோம். எனக்கு அருமையாளே, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே ஒரு பாடல் இருக்கு, அதில் படிக்கவில்லை, அந்த வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். நான் பயப்படும் நாளிலே, நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்பிடுவேன். என் கோட்டையும் அரணுமாய் இருக்க நான் அடைக்கலம் புகுவேன். அவரிடத்திலே அடைக்கலம். பாருங்கள், உங்களில் இருப்பவர் பெரியவரே, அவர் பரிசுத்தமானவரே, அவர் காத்திடுவார், என்றும் நடத்திடுவார், நித்திய காலம் எல்லாம் நம்மை காப்பவர் அயர்வதில்லை, உறங்குவதும் இல்லை. அவர் ஆலயத்திலே நான் அபயமிட்டேன், என் கூப்பிடுதலை அவர் செவிலிலே கேட்டுக்கொண்டார். எனக்கு அருமையாளே, இவ்வளவு ஆறுதலான வசனங்களை அடங்கி இருக்கக்கூடிய சில பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்களை படிக்கும் பொழுது ஏதோ மியூசிக்காக, டியூனுக்காக அல்ல, வசனங்களை நாங்கள் சிந்திக்கும் பொழுது இவ்வளவு எங்களுக்கு ஆறுதலா இருக்கிற எனக்கு அருமையாளே. ஆகிய இந்த நாளும் கூட அந்த ஆறுதலை தரக்கூடிய ஒரு தேவன், அவர் மரித்து போன சரித்திர புருஷர் அல்ல, அவர் இன்னும் ஜீவிக்கிறார். You know, the God who can comfort us, console us, guide us and lead us is not a dead God. He is a living God. He is a loving God. He is a gracious God. He is a miraculous God. He is a wonderful God. I have no terms to express his greatness and goodness. He is a good God. அது சொல்றான். இன்னும் ஒரு இடத்திலே ஒரு பக்தன் எழுதிய பாடல் வாசிக்கிறேன். இறைவனை நம்பி இருக்கிறேன், எதற்கும் பயப்படேன், இவ்வுலகம் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. சத்ருவானவனான பிசாசானவனும் கூட ஒன்றும் செய்ய முடியாது. உன்னதமானவர் மறைவில் இருக்கவன் சர்வ வல்லவில் நிலை தங்குவான் என்று 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்கிறது. நான் அடிக்கடி அதை சொல்லும் பொழுது மற்ற மக்களுக்கு நாங்கள் பிரசங்க சொல்ற காரியம், உன்னதமானவர் உலகத்தை படைத்த ராஜாதி ராஜாவுடைய மறைவிலே, அவருக்கு பின்னதாக அவருடைய நிழலில் இருந்தால் சத்ருவானவன் கண் வைக்க முடியாது, கை வைக்க முடியாது, அவனுக்கு தெரியாது நாங்கள் எங்கே இருக்கிறோம். அவருக்கு பின்னதாக இருக்கிறோம். If you are behind, you know, the first verse from Psalm 91, I always say, if you are behind the shade of God, and if you are behind him, the Satan cannot see you. He cannot even imagine where we are. That is the kind of protection that he gives. So therefore we have to be behind him. அவருக்கு பின்னதாக மறைந்திருக்க வேணும், அவருடைய வார்த்தைக்கு பின்னதாக மறைந்திருக்க வேணும், அவருடைய ஜீவன் கொடுத்த ஜீவனுக்கு ஊடாக அவரையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கணும். இருக்கிறான் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் உன்னாலும் வெட்கப்பட்டு போனதில்லை, போக விடவே மாட்டார். எனக்கு அதைத்தான் இந்த 2 வசனங்களை பார்க்கிறோம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேலே உயர்த்துவார் என்று சங்கீதம் 27:5 சொல்லுகிறார். பாருங்கள், இந்த வசனங்களை நான் வாசிக்கிற நோக்கம் என்ன? சும்மா ஒரு பிரசங்கத்தை சொல்லிக் கொண்டு போகலாம், அப்படி செய்தார் இப்படி செய்தார் என்று. எனக்கு செய்ததை மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த 41 வருஷமாக செய்ததை சொல்ல அது it will take hours to tell. நான் எங்கெல்லாம் அலைந்திருந்தேன், அந்நிய மதத்தை எல்லாம் நான் சார்ந்திருந்தேன். ஆனாலும் கூட என்னை ஆண்டவர் சந்தித்தார். என்னை சந்திக்க கூடும் என்று சொன்னால் ஒவ்வொருவரையும் சந்திக்க கூடும். ஒருவேளை இந்த செய்திகளை, இந்த ஜெபத்திலே அந்நிய மதத்தவர்கள், அருமையான சகோதர சகோதரிகள், இன்னும் இயேசுவை இன்னும் சரிவர அறியாமல், இன்னும் ஏதோ இப்பொழுதுதான் ஆரம்பத்திலே இருந்து இருக்கக்கூடிய அருமையான அன்பான சகோதர சகோதரிகள், குழந்தைகள், வளர்ந்து வர்ற வாலிப பிள்ளைகளுக்கு அடியனுடைய 41 வருஷ அனுபவத்துல சொல்லக்கூடிய காரியம், இது அன்பான தேவன், இரக்கமுள்ள தேவன், மன இறுக்கமுள்ள தேவன், கண்ணீர் விடுகிற தேவன், பரிதபிக்கிற தேவன். அவரால் முடியாது என்று ஒன்றுமில்லை. அவர்தான் இந்த உலகத்தை படைத்தவர், சந்திரனை சூரியனை படைத்தவர். இந்த உலகத்திலே நானும் நீங்களும் காணக்கூடிய எல்லாவற்றையும் படைத்த தேவன். அவரால் சகலதும் கூடும். அவர் எல்லாவற்றையும் செய்தவர். அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். சங்கீதம் 27:5
தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடார மறைவிலே வைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் கொண்டு உயர்த்துவாராம். Psalm 27:5 says, for in the time of trouble, in the time of trouble during this COVID-19, this is the trouble time. In the time of trouble, he shall hide me in his pavilion. In the secret of his tabernacle shall he hide me. He shall set me up upon a rock. What is that rock? He is the rock. Rock of salvation. அவர்தான் எங்களை எங்கே உயர்ந்த கண்மலை, என்ன கண்மலை ஆகிய கர்த்தர் தான் கண்மலை. அங்கே தனக்கு அவடத்தில் தன்னோட கொண்டு வைத்துக் கொள்ளுவார். பொல்லாத நோய்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், இல்லாம வரலாம், இழப்பு வரலாம். That's the greatest thing. For in the time of trouble he shall hide me in his pavilion. In the secret of his tabernacle shall he hide me. He shall set me upon the rock. இன்னும் 2 வசனங்களை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். பார்க்கணும், இந்த நாட்களில் அவருடைய பிறப்பை நாங்கள் நினைவுபடுத்தினோம். அவருடைய பிறப்பு என்பது எவ்வளவு வல்லமையான காரியங்கள் பாருங்கள். அதை ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். அவர் நாமம் அதிசயமானவர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பெரு கொண்டு பார்க்கிறோம். அவர் இயேசு மட்டுமல்ல, அவர் இம்மானுவேல் மட்டுமல்ல, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய தேவன், நித்திய பிதா, சமாதான பெரு கொண்டு சொல்லக்கூடிய அந்த தேவனை. Now see, he has 5 more qualities and the name. And Isaiah chapter 9 verse 6 says, for unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Wonderful Counselor, Mighty God, the Everlasting Father, the Prince of Peace. இந்த 5 அம்சங்களையும் கொண்ட அந்த ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் தான் என்னுடைய உங்களுடைய அப்பா. அவரால் சகலதன் கூடும் என கருமாவளே. ஆகையால் அவர் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இன்னும் ஒரு சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 2ஆம் 3ஆம் வசனம் சொல்கிறது, என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார். சத்துருக்கள் மனுஷர் என்று சொல்ல நான் வரவில்லை. பாருங்கள், சத்ருவானவன் மனுஷர்களைத்தான் பிரிவினப்படுத்துவான். அந்நிய அவவிசுவாசிகளுக்கு கூடாக, இன்னுமா சில பிரச்சனைகளுக்கு கூடாக, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்வுகளுக்கு கூடாக சத்ருவானவனாகிய பிசாசானவன் அவர்களை தூண்ட வைத்து எங்களுக்கு பொல்லாப்புகளை கொண்டு வரலாம். அப்ப என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாக அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். பயப்படுகிற நாளிலே உலகத்திலே வித்தியாசமான குழப்படியான நிலைமைகள் வந்து எங்களை தாக்கக்கூடும் என கருமாளே. அதை குறித்து நாங்கள் தேவனிடத்தில் வைப்போம். உன்னதமானவரே, உங்களுடைய கரத்திலே நான் இருக்கேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? அங்க பயப்படுகிற நாளிலே அவரை நம்பும் பொழுது நம்பின தேவன் எங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். The same thing, Psalm 52, Psalm 56 verses 2 and 3 says, mine enemies would daily swallow me up, for they are many that fight against me. O thou most high, Father, what is the possible? When I am afraid, I will trust in you, O Lord. That's a confession we must. When I am afraid, when I am in trouble, I will trust you, O God. So that is the confidence that we have. Let us do that when we have the problems and all those things. One or two verses I would like to say about the confidence and the trust and the depending on him. And also சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்றது, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும் என்று நாங்கள் கெஞ்சுவோமா? Psalm 31 verse 1 says, first verse says, in thee, O Lord, do I put my trust. Let me never be ashamed. Deliver me
in thy righteousness. இப்படிப்பட்ட வசனங்களோடு அவரை நாங்கள் நாடுவோம், தேடுவோம், அவரையே நம்பி ஜீவிப்போம். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்ற இந்த வார்த்தைகளுக்கூடாக ஜெபிப்போமா? ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது, ஜெபத்தை எங்கோ 2-3 பேராக என்னுடைய நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவிலே பிரசன்னமாய் இருப்பேன் சொன்ன தேவன் மட்டுமல்ல, 2 பேர் ஒருமனப்பட்டு கேட்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன் என்று. இன்றைக்கு 2 பேர் இல்ல, நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் மூப்பர்களும் பெரியோர்களும் ஒன்று கூடி இந்த the National Day of Prayer organized by the International Ministry of Jesus, called Jesus Lives, is a mighty thing. That calling is very important for the whole world today. It's not for a particular place, for a particular person, or a particular country. It is for the whole world, because the whole world is shaken because of this corona situation. So therefore, this is very appropriate for this National Day of Prayer and Fasting organized by the International Ministry of Jesus Lives. Let us pray. ஜெபிப்போம். அன்பான இயேசுவே, இரக்கம் நிறைந்த தகப்பனே, வல்லமையான என் பிதாவே, மன இறுக்கமுள்ள என் இயேசுவே, ஆண்டவரே, எங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் ஐயா. உங்களை நம்பினவர்களை நீங்கள் கைவிட மாட்டீர்களே, இதுவரை கைவிடவில்லை, இனிமேலும் நீங்கள் கைவிட போறதில்லை சுவாமி. ஏன் சொன்னால் நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரையா. உங்களுடைய வாக்குத்தத்தங்களுக்கு அமைய உங்களுடைய சத்தியத்தின்படி, உங்களுடைய வார்த்தையின்படி, உங்களுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஜீவிக்கும் பொழுது நீங்கள் ஒரு நாளும் எங்களை கைவிட்டதில்லை. கைவிடுறதுக்கு நீங்கள் மனுஷனும் இல்லை ஐயா. அப்படிப்பட்ட என் தேவாதி தேவனே, இறங்குகிறவரே, கண்ணீர் விடுகிறவரே, பரிதபிக்கிறவரே, ஆண்டவரே, அந்த நாயினி ஸ்திரீ அவனுடைய குமாரன் கணவனை இழந்த நிலைமையிலே இப்பொழுது மகனும் மரித்து போய் ஆண்டவரே அவனுடைய சடலத்தை சுமந்து அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு போற வழியிலே அவர்களிலே ஒருவரும் அந்த தாயோ இயேசுவே உங்களை நோக்கி வரவும் இல்லை, உங்களிடத்திலே கேட்கவும் இல்லை ஐயா. ஒன்றுமே அவர்கள் கேட்கவில்லை. ஆனாலும் கூட நீங்கள் அந்த தாயானுடைய கலக்கத்தை, அந்த துக்கத்தை, அந்த வேதனையை அறிந்தவராக நீங்களே கடந்து சென்று, நீங்களே அந்த பாடையை தொட்டு அந்த மகனுக்கு உயிரை கொடுத்து மீண்டுமாக அந்த தாயை சந்தோஷப்படுத்தின அதே தேவன் இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரே உங்களை அறியாமல் தெரியாமல் உலகத்திலே ஒரு மறித்து போன ஒரு சூழ்நிலை போன்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் நேருக்கு நேராக போய் சந்தித்து ஆண்டவரே நீங்கள் பேசி அவர்களுடைய பிரச்சனைகளை மாற்றக்கூடிய ஒருவர் நீங்கள் தான் சுவாமி. அதை நாங்கள் நம்புகிறோம், அதை விசுவசிக்கிறோம் சுவாமி. அதை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீர்கள். எத்தனை மக்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே சொற்பனங்களுக்கூடாக அந்நிய மக்களோடு பேசி அவர்களுக்கு உங்களை வெளிப்படுத்தி இருக்கிற சுவாமி. இன்னுமாக ஆண்டவரே வித்தியாசமாக வசனங்களுக்கூடாக, தரிசனங்களுக்கூடாக, ஆண்டவரே தீர்க்கதரிசனங்களுக்கூடாக நீங்கள் எவ்வளவு காரியங்களை செய்து கொண்டு வருகிற சுவாமி. அப்படி ஆண்டவரே இந்த நாட்களே ஆண்டவரே இந்த ஜீசஸ் லிவ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி கூடாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது தீர்க்கதரிசனத்தையும் கூட நீங்கள் நிறைவேற வைத்தீர்களே சுவாமி. அதிலே சந்தோஷப்படவில்லை, அதிலே துக்கமா இருந்தாலும் ஆண்டவரே அது உங்களுடைய எச்சரிக்கையை நாங்கள் காணுகிறோம் சுவாமி. அப்படியா ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் சந்திக்கும்படியா, எந்த தேசத்து மக்களாக இருந்தாலும், எந்த பாஷை பேசுகிறவளா இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை உங்களை குறித்து கேள்விப்படாதவளா இருந்தாலும் ஆண்டவரை உங்களை கேள்விப்பட்டும் இன்னும் சரிவர அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய மக்களையும் ஆண்டவரே நீங்கள் சந்திக்கும்படியா ஆண்டவரே உங்களுடைய பாத்திரே சாஸ்தாங்க விழுந்து கெஞ்சுகிறோம் சுவாமி, கெஞ்சுகிறோம் ஐயா. கெஞ்சுதலுக்கு பதில் கொடுக்கிற என் ஜீவாதிபதியே உங்களால் ஆகும் சுவாமி. மறித்து போன லாசரை 4ஆம் நாள் சுவாமி ஆண்டவரே நாட்டம் எடுக்கக்கூடிய நிலைமையிலே அந்த சகோதரிகளுடைய கண்ணீரை கண்டு அங்கே கூடியிருந்த ஜனங்களை கண்டு ஆண்டவரே பார்க்கிறோம். ஆண்டவரே வேதிரே இயேசு கண்ணீர் விட்டான்னு பார்க்கிறோம். அப்படியாக கண்ணீர் விடுகிற என் தேவனே, கலங்குகிற தேவனே, மன இறுக்கமுள்ள தேவனே, மற்றவருடைய கலக்கத்தை பார்த்து ஆண்டவரே நீங்கள் கலங்கி கண்ணீர் விட்டு என்று பார்க்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட இரக்கமும் மன இறுக்கமும் கண்ணீர் விடுகிற என் தேவனே, அதே தேவன் நீங்கள் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர்கள். நீங்கள் மரித்து போன சரித்திர புருஷர்கள் இல்லையா, நீங்கள் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கபடியா அதே இரக்கத்தை, அதே மன இறுக்கத்தை, அதே அன்பை, அதே 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 வல்லமையோடு செயல்பட்டு ஆண்டவரே இந்த கோடிக்கணக்கான மக்களை சந்தியுங்கள் ஐயா. இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய வருகை ஆண்டவரே
இந்த கடைசி காலத்திலே நாங்க பார்க்கும் பொழுது ஆண்டவரே, சத்துருவானவன் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே எப்படியெல்லாம் கூடுதலாக செயல்பட்டு ஆண்டவரே உங்களுடைய மக்களை விழுத்து ஆண்டவரே வித்தியாசமான சூழ்நிலையிலே பாவத்திலே விழுத்தி இந்த பாதாளத்துக்குரியவர்களாக மாற்றாதபடி கத்தாவே உங்களுடைய வசனத்தை அனுப்பி விடுதலை கொடுங்கள் சுவாமி. ஆண்டவர் 107ஆம் சங்கீதம் அங்க 20ஆம் வசனத்தை சொன்னபடி நோயோடு வியாதியோடு இந்த காலகட்டத்திலே படுக்கையில் இருக்கிறவர்கள், ஆஸ்பத்திரியில இருக்கக்கூடியவர்கள், வீட்டிலே குவாரண்டைன்ல இருக்கக்கூடியவர்களை சந்தியுங்கள் சுவாமி. வசனத்தை அனுப்பி அவர்களை விடுதலைப்படுத்தி அந்த ஆபத்திலே பொல்லாப்பிலே என்று தப்பு வைக்கும்படியா ஜெபிக்கிறேன் சுவாமி. அது உங்களால் ஆகும் சுவாமி, உங்களால் ஆகும் சுவாமி. அதை செய்தவரும் செய்கிறவரும் செய்யக்கூடியவருமாய் இருக்கக்கூடிய இயேசுவே, உடைய பாத்திரையை நாங்கள் ஒருமனப்பட்ட ஊழியக்காரர்களாக விசுவாசிகளாக இந்த வேளையில கெஞ்சுகிறோம் சுவாமி. உலகம் பூரா இருக்கக்கூடிய ஆண்டவரே நோய்கள் பஞ்சலம் இந்த கொரோனாவின் நீத்தமாக பாதிக்கப்பட்ட மக்கள், எத்தனையோ மக்கள் தங்களுடைய நேரங்களை காலங்களை ஒதுக்கி ஆண்டவரே அங்கே முன்னதாக போய் நின்று சேவை செய்கிற வைத்தியர்கள், டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் அண்ட் ஆண்டவரே PSW ஒர்க்கர்ஸ், ஒவ்வொரு அந்த பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய சிற்றூழியர், பெரிய ஊழியக்காரர்கள், வைத்தியர்கள் முதல் அவர்களுடைய அர்ப்பணிப்பை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நோய் வந்தாலும் வராவிட்டாலும் என்று எவ்வளவோ பாதுகாப்பை சரீதியாக அவர்கள் எடுத்துக் கொண்டிருந்தாலும் சுவாமி, அப்படிப்பட்ட தாக்கங்கள், அந்த பிரச்சனைகள், அந்த முன்னின்று சேவை செய்கிற அந்த மக்களை ஆண்டவரை பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. எந்த ஒரு நாச மோசம், எந்த ஒரு பிரச்சனை அவள் வீடுகளுக்கு வரும் பொழுதும் கூட கத்தாவே வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள், குழந்தைகள், வளர்ந்து வருகிற பிள்ளைகள், கணவன் மனைவி என்று இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே பாதிக்கப்படாதபடிக்கு இதுவரை காத்துவரை இனிமேலும் காத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. எல்லாம் உங்களால் ஆகிற காரியம் சுவாமி. Oh God, we come unto you asking for your grace, asking for your mercy, asking for your guidance. Father, it's not only for one country or one particular person or for a community. We are asking for everyone, all over the world, all over the world, all over the world, every country is going through this pandemic problem, Father. Only you are the Savior. Only you have the answer. Jesus is the answer for the world today. Above him, there is no other. Jesus is the only way. So let them understand with you and by you. By the shed blood of Jesus, you can cleanse people. Not only you cleanse the people of their sin, but also even their sicknesses, Father. Send the word and completely take away all this problem, Father. Very soon, we jointly and severally we ask you, and we beg of you, we appeal to you to stop this pandemic, Father, this epidemic, and all these things, Father. Very soon to come out and we start worshiping you fully and 100% to open the churches, Father. Oh, Father, this situation has led us to confine to restrictions. And though we have to accept the restriction by the government taking the precaution for the good of the people, but we want to gather and pray and praise and glorify your great name, Father. Very soon, stop this sickness, stop this pandemic, stop this epidemic. Whatever it is, Father, you can do it, Father. One word is enough. 1 second is enough. With just one finger, if you move, it will change, Father. You can do it. Only you can do it. Do it and glorify your great name, Father. You sanctify everyone, Father. Meet everyone, Father. Father, these are the last days, Father. We could see Satan is working double time and overtime to see that every believer is disturbed. Every believer is, he's roaming around like a roaring lion to devour. Father, only you are there to protect, Father. We thank you, Father. Even the other people who have not come to know you, Father, please open the way. You speak to them through dreams. You have been speaking to many people through dreams and also directly also through visions and through the word of God and through witnesses of your people and your servants of God, Father. All these things you are using different ways of meeting and bringing people to the fold, to your fold, Father. Do it in a miraculous way. Father, strengthen all the pastors, Father, to come together like this and to pray. The more we pray, the more you will listen, and also you will bless everyone, Father. Do it, Father. Bless this ministry, this national day. Bless this national day of prayer and fasting, so that many more days we come together like this and to pray, Father. You are a prayer answering God, Father. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவாதி தேவன் நீங்கள் மட்டும்தான் சுவாமி. அப்படிப்பட்ட உங்களுடைய பாத்திலே இப்படியாக ஆண்டவரே ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த கூட்டங்களை நீங்கள் இன்னும் கூடுதலாக நாங்கள் செயல்படத்தக்கதாக ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் கூட கத்தாவை இணைந்து
உங்களுடைய பாத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்கிற தேவனாகியா நீங்கள் அது செய்ய போற தயவுக்காக நன்றி சுவாமி. இன்றைய நாளும் நாங்கள் எடுத்த இந்த ஜெபங்களுக்கு பதில் தந்து உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துங்கள் சுவாமி. இந்த ஜெபங்கள் வீண் போகாது சுவாமி. ஆண்டவரே, கண்ணீர்களுக்கு கணக்கிட்டு வைத்து துருத்தியிலே பதில் கொடுக்கிற ஜீவன்ல ஒரு தேவனையா, அப்படிப்பட்ட உங்களுடைய பாத்திலே கண்ணீரோடு கெஞ்சுகிறோம் சுவாமி. ஐயா, கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா அப்பா ஏசப்பா, கெஞ்சுகிறோம் சுவாமி. கண்ணீரோடு வருகிறோம் ஐயா. உங்களால் ஆகுவற்ற நம்பிக்கையோடு வருகிற பிள்ளைகளுக்கு பதில் தாருங்கள் ஐயா. ஆண்டவரே, எடுக்கிற இந்த ஜெபங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பாத்திலே காத்திருந்து இந்த கண்ணீர்களுக்கு கணக்கிட்டு வைத்து பதில் தந்து ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுக்கும்படியா ஏற்படுத்தின இந்த National Day of Prayer, let it be a blessing, Father. Father, we come to you in tears, in tears. You always care, Father. You save it and you keep it, and accordingly you answer, Father. Answer, Father. Father, oh Lord Jesus, you came to this world to redeem us from the sinful world, Father. Father, reach out to thousands and millions of people who have not even heard your name, Father. They must come to know you, to love you, to adore you, to worship you, to accept you, and to lead a holy life, Father. Thank you, Lord. Thank you, Lord, that you heard our prayers. You heard all our servants looking unto you, Father. ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரர்களாக, உங்களுடைய பிள்ளைகளாக ஒருமைப்பட்ட இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து இது ஒரு ஆசீர்வாதமான நாளா இருக்கிறபடியா உங்களுக்கு சகல கனம், துதி, வணக்கம், மகிமை, உன்னதம், புகழ் எல்லாவற்றையும் வைத்து உடைய பாதத்திலே சாஸ்தாகம் விழுந்து கெஞ்சி கேட்டு மண்டாடுகிறேன் அருமையான பிதாவே. ஆமென், ஆமென். I thank and praise God for the international ministry of Jesus Lives and Pastor Sister Margaret Rajendra and our loving brother evangelist Christy Rajendra and the team of workers both in Sri Lanka and England and various other countries, all those churches under the ministry. Bless and lead, Father. In Jesus' name we pray. Amen and amen. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தனித்தனியான குடும்பங்களாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.